ஸோ நீங்கள் ஒரு பிகினர் இன்வெஸ்டராக இருக்கும்போது எல்லாருக்கும் எழுகின்ற பல கேள்விகளுக்கு ஒரே இடத்துல விடை கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கை பற்றி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் நீங்கள் படிக்க முடியும். அதில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வேல்யூஸ் ஆர் ரேஷியோஸ் சொல்லக்கூடிய ROE, ROCE, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அடுத்து PE ரேஷியோ, அடுத்து ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு கம்பெனிக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்னென்ன செக்லிஸ்ட் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு விடையை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த புக் அதுக்கான விடை. ஸோ 11 சீக்ரெட்ஸ் டு ஃபைண்ட் வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஆக்சுவலாக வந்து ஒரு சீக்ரெட்ஸ் போட்டிருக்காரு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் தான் அது. ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி எந்தெந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அபூர்வா பாரிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.